இப்போ நம்ம பார்க்க போகிறது 6th சோசியல் இருக்கக்கூடிய பேரரசுகளின் காலம் குப்தர் வர்த்தகரினுடைய கண்டினியூஸாக தான். குப்தர் காலத்தில் சமூகமும் பொருளாதாரமும் எப்படி இருந்தது, நிலம் மற்றும் விவசாயிகள், நிலம் வச்சிருந்த விவசாயிகளினுடைய நிலை எப்படி இருந்தது, ஃபஸ்ட் நிதிசாரம் அப்படிங்கிற நூல் காமாந்தர்களால் எழுதப்பட்டது. இந்த நிதிசாரம்ங்கிற நூல் தான் அரச கருவூலத்தினுடைய முக்கியத்துவத்தையும் அரசுக்கு வருமானத்திற்கான வழிகள் பல வழிகளையும் குறிப்பிட்டிருக்கு. காமாந்தரால் எழுதப்பட்ட நிதிசாரம் என்ற நூல் தான் அரச கருவூலத்தினுடைய முக்கியத்துவத்தையும் வருமானத்திற்கான வழிகளையும் குறிப்பிட்டிருக்கு. சமுத்திரகுப்தரை போன்ற அரசர்களின் படையெடுப்புகளில் வருவாயின் உபரியே முதலீடு செய்யப்பட்டுள்ளது. அதாவது சமுத்திரகுப்தர் படையெடுத்த காலத்திலாம் வருவாயில் பாதி தான் முதலீடு, வருவாய் தான் முக்கியம் படையெடுப்புக்கு அப்படிங்கிறாங்க. நிலவரிய அரசின் முக்கிய வருவாயாக இருந்தது. அதனால் விவசாயிகளினுடைய நிலை பரிதாபமாக இருந்தது. விவசாயிகள் மீதே நிலவரி உட்பட பல வரிகள் திணிக்கப்பட்டிருந்தது, அவர்கள் செலுத்த வேண்டி இருந்தது. சில இடங்களில் விவசாயிகள் கொத்தடிமை நிலைக்கும் தள்ளப்பட்டிருந்தாங்க. அப்போது குப்தர்கள் காலத்தில் விவசாயிகள் செல்வ செழிப்போடு இருந்தாங்களா அப்படின்னா கிடையாது. அவர்களினுடைய நிலவரி வரியின் காரணமாக பரிதாப நிலையிலிருந்து கொத்தடிமை நிலைக்கும் வரைக்குமே தள்ளப்பட்டிருக்காங்க. அப்போ அரச கருவூலத்தின் முக்கியத்துவத்தை பற்றி குறிப்பிடும் நூல் நிதிசாரம் குப்தர் காலத்தில் காமாந்தர்களால் எழுதப்பட்டது. வணிகமும் வர்த்தகமும் அவர்களுடைய காலத்தில் எப்படி இருந்தது, குப்தர்களினுடைய காலத்தில் பொருளாதார வளர்ச்சியில் வணிகமும் வர்த்தகமும் குப்த பேரரசில் முக்கிய பங்கு. குப்த பேரரசில் வணிகமும் வர்த்தகமும் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிச்சிருக்குது. 2 வகையான வணிகர்கள் இருந்தாங்க. ஒன்று சிரேஸ்தி, இன்னொன்று சார்த்தவாகா. சிரேஸ்தி அப்படின்னா ஒரே இடத்துல நிலையாக வச்சு பொருளை வணிகம் செய்யவங்க சிரேஸ்தின்னு அழைக்கப்பட்டாங்க. சார்த்தவாகா அப்படின்னா காளைகள் எருது வண்டியின் மூலமாக பல்வேறு இடங்களுக்கு சென்று பொருட்களை விற்பனை செஞ்சவங்க சார்த்தவாகா அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. அவர்கள் விற்பனை செய்த பொருள் அன்றாட தேவைக்கு பயன்படக்கூடிய பொருளிலிருந்து ஆடம்பர தேவைக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் வரையுமே அவர்கள் விற்பனை செய்தனர். முக்கிய வணிக பொருட்கள் எது அப்படின்னா மிளகு. அப்போ குப்தர்கள் காலத்தில் தங்கமும் இருந்திருக்குது. மிளகு, தங்கம், செம்பு, இரும்பும் இருந்திருக்கு. குதிரைகள், யானைகள், விலங்குகள்னா குதிரைகள், யானைகள், தங்கம், செம்பு, இரும்பு, மிளகு இதெல்லாமே முக்கிய வணிக பொருட்களாக இருந்தது. குப்தர்கள் காலத்திலையும் அதிக வட்டிக்கு பணம் கொடுக்கும் முறை இருந்தது. பல பகுதிகளை இணைக்க குப்தர்கள் சாலைகளை அமைத்தார்கள். பாடலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா இதுதான் குப்தர்களினுடைய முக்கிய வணிக நகரமாக இருந்திருக்கு. பாடலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா. நெக்ஸ்ட் மேலை கடற்கரை துறைமுகமும் கீழே கடற்கரை துறைமுகமும் வணிக பெருக்கத்திற்கு அதிகமாக உதவுச்சு. மேலை கடற்கரை துறைமுகங்கள் எது அப்படின்னா கல்யாண், மங்களூர், மலபார். கீழே கடற்கரை துறைமுகங்கள் வங்காளத்திலிருந்து தாமிரலிப்தி. அப்போ கல்யாண், மங்களூர், மலபார்லாம் மேலை கடற்கரை துறைமுகங்கள். கீழே கடற்கரை துறைமுகங்கள் வங்காளத்திலிருந்து தாமிரலிப்தி. நெக்ஸ்ட் உலோகவியல். உலோக தொழிலும் சுரங்க தொழிலும் தான் குப்தர்கள் காலத்தில் செழிப்படைஞ்சிருக்கு. உலோக தொழிலினுடைய வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்ட நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா டெல்லியில் இருக்கக்கூடிய மெக்ராலி இரும்புத்தூண், சந்திரகுப்தரால் காட்டப்பட்ட மெக்ராலி இரும்புத்தூண் தான் உலோகவியல் தொழிலுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்லலாம். ஏன் அப்படின்னா டெல்லியில் இருக்கக்கூடிய இந்த இரும்புத்தூண் இரும்பு அப்படின்னாவே துருப்பிடிக்கும். ஆனால் இந்த மெக்ராலி இரும்புத்தூண் இன்றளவுமே துருப்பிடிக்காமல் இருந்திருக்கு. அந்த அளவுக்கு உலோகவியல் தொழில் செழிப்புற்று இருந்திருக்கு. நெக்ஸ்ட் சமூகம். குப்தர்கால சமூகம் 4 வர்ணனைகளை கொண்டு வர்மசிரம முறையில் அமைக்கப்பட்டுள்ளது. தந்தை வழி சமூகமாக தான் இருந்தது. அதாவது மனுவின் சட்டம் நடைமுறையில் இருந்தது. மனுவின் சட்டம் அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னா பெண்கள் தந்தை இல்லை கணவர் இல்லை மூத்த மகனினுடைய பாதுகாப்பில் தான் இருந்திருக்காங்க. அதுதான் மனுவினுடைய சட்டம். தந்தை வழி சமூகமாக இருந்திருக்கு. பலதார மனம் நடைமுறையில் இருந்தது. ஏன் அரசர்கள் நிலப்பிரபுகளும் கூட ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகளை இருந்தாங்க. அரசர்கள் நிலப்பிரபுகளுக்கும் கூட. அதாவது 2ஆம் சந்திரகுப்தரின் அரசியராக 2 பேர்த்த கல்வெட்டு சொல்லுது. யார் அப்படின்னா குபேரனாகா, துருபசுவாமினி அப்படிங்கிறவங்க 2ஆம் சந்திரகுப்தரினுடைய 2 அரசிகள், குபேரனாகா, துருபசுவாமினி. மேலும் உடன்கட்டை ஏறும் முறை, சதி என்னும் உடன்கட்டை ஏறும் முறை குப்தர்கள் காலத்தில் பின்பற்றப்பட்டு இருக்கு. அடிமை முறை இருந்ததா அப்படின்னா மேலை நாட்டுகள் போன்று கடுமையான
அடிமை முறைகள் இல்லைனாலுமே வந்து பல்வகைப்பட்ட அடிமைகள் இருந்ததற்கான சான்றுகள் வந்து கிடைச்சிருக்கு. வேத மதமும் வேத சடங்குகளும் வந்து இவர்களுடைய காலத்தில் வந்து புத்துயிர் பெற்றது. சமுத்திரகுப்தரும் முதலாம் குமாரகுப்தரும் வந்து அஸ்வமேத யாகம் அப்படின்னா வந்து குதிரையை பலி கொடுக்கும் வேள்வி, அந்த யாகத்தை வந்து நடத்தினாங்க. அப்போ சமுத்திரகுப்தரும் முதலாம் குமாரகுப்தரும் அஸ்வமேத யாகம் நடத்தியிருக்காங்க. உருவ வழிபாடு வந்து குப்தர்கள் காலத்திலிருந்து தான் வந்து தொடங்கியதாக சொல்கிறாங்க. மதமானது வைணவம் சைவம் அப்படிங்கிற 2 பிரிவாகவும் இவர்களுடைய காலத்தில் தான் வந்து பிரிஞ்சிருக்கு. ஹீனயானம் மகாயானம் என பௌத்த மதமும் வந்து 2ஆக பிரிஞ்சிருக்கு. ஹீனயானம் மகாயானம் அப்படின்னு வந்து பௌத்த மதமும் 2ஆக பிரிந்த போதிலும் வந்து பௌத்தம் வந்து இவர்களுடைய காலத்தில் வளர்ச்சி பெற்று இருக்கு. வைணம் சைவமும் 2ஆக பிரிஞ்சிருக்கு. உருவ வழிபாடினுடைய தொடக்கம் குப்தர்கள் காலத்தில் தான் ஏற்றப்பட்டிருக்கு. அஸ்வமேத யாகம் செஞ்சவங்க வந்து சமுத்திரகுப்தரும் முதலாம் குமாரகுப்தரும் வந்து வேத மதமும் சடங்குகளும் வந்து புத்துயிர் பெற்றது. நெக்ஸ்ட் வந்து கலையும் கட்டிடக்கலையும். கட்டுமான கோவில் முதலாக வந்து கட்டப்பட்டது குப்தர்கள் காலத்தில் தான். முதல்ல வந்து பாறை குடைவரை கோயில்கள் வந்து இருந்திருக்கு. பாறை குடைவரை கோயில்களினுடைய பரிமாண வளர்ச்சி தான் வந்து கட்டுமான கோவில் இவருடைய காலத்தில் தான் வந்து தோன்றியது. கோபுரம் விரிவான செதுக்கு வேலைப்பாட்டுடன் அனைத்து இந்து தெய்வங்களுக்கும் வந்து கோவில் கட்டப்பட்டுள்ளது. விரிவான செதுக்கு வேலைப்பாட்டுடன் அனைத்து தெய்வங்களுக்குமே வந்து கோவில்கள் வந்து கட்டப்பட்டிருக்கு. குறிப்பிடத்தக்க பாறை குடைவரை குப்தர்கள் காலத்தில் குறிப்பிடத்தக்க பாறை குடைவரை குகைகள் எதுன்னு சொல்லலாம்? அஜந்தா, எல்லோரா எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில், பாக்கு மத்திய பிரதேஷ், உதயகிரி ஒடிசா, இதெல்லாமே வந்து குறிப்பிடத்தக்க பாறை குடைவரை குகைகள். கட்டுமான கோவில்கள் வந்து திராவிட பாணி கூறுகளை வந்து ஒத்திருந்தது. உலோக சிற்பத்திற்கு அவர்களுடைய காலத்தில் வந்து உலோக சிற்பத்திற்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம்னா 2 சொல்லலாம். நாலந்தாவில் இருக்கக்கூடிய 18 அடி உயரமுள்ள புத்தரின் செப்பு சிலை, சுல்தான் கஞ்சி 7.5 அடி உயரமுள்ள புத்தரினுடைய உலோக சிற்பம். அப்போ 18 அடி உயரமுடைய புத்தரின் செப்பு சிலை எங்கே இருக்குது அப்படின்னா வந்து நாலந்தாவில் இருக்குது. 7.5 அடி உயரமுள்ள புத்தரின் உலோக சிலை, இது செப்பு, இது உலோக சிலை, சுல்தான் கஞ்சுங்கிற இடத்துல இருக்குது. அப்போ உலோக கலையிலையும் வந்து உலோக சிற்பத்திலையும் சிறந்து விளங்கியிருக்காங்க. ஓவிய கலையிலையும் சிறந்து விளங்கியிருக்காங்க. ஓவிய கலை வந்துக்கு அஜந்தா குகை ஓவியமும் குவாலியர்பாக் குகை ஓவியமும் வந்து எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அஜந்தா குலை ஓவியம், குவாலியர்பாக் குகை ஓவியங்கள். இலக்கியத்தை பார்த்தோம் அப்படின்னா வந்து பிராகிருதமும் சமஸ்கிருதமும் வந்து முக்கிய மொழிகளாக இருந்திருக்கு. அது வந்து பிராகிருதம்ங்கிறது வந்து மக்களால் பேசப்படும் மொழியாகவும் சமஸ்கிருதம்ங்கிறது வந்து அலுவலக மொழியாகவும் இருந்தது. அப்போ குப்த அரசினுடைய அலுவலக மொழி எதுன்னு கேட்டாங்கன்னா சமஸ்கிருதம். அந்த சமஸ்கிருதத்தில் தான் வந்து கல்வெட்டுகளிலும் வந்து பொறிச்சிருக்காங்க. சமஸ்கிருத இலக்கணமும் வந்து இவர்களுடைய காலத்தில் தான் வளர்ச்சி பெற்று இருக்கு. அந்த இலக்கண நூலுக்கு எடுத்துக்காட்டாக வந்து 2 சொல்கிறாங்க. அஷ்டதியாயி பாணினி எழுதிய அஷ்டதியாயி, பதஞ்சலி எழுதிய மகாபாஷ்யம். இந்த 2ம் தான் வந்து இலக்கண நூலுக்கு அடிப்படை. பாணினி எழுதிய அஷ்டதியாயி அஷ்டம், இது வந்து மகாபாஷ்யம், பதஞ்சலி எழுதிய மகாபாஷ்யம். நெக்ஸ்ட் வந்து சந்திரவியாக்காரணம், அதாவது இலக்கண நூல், இதுவும் ஒரு இலக்கண நூல். சந்திரவியாக்காரணம் அப்படிங்கிறது சந்திரகோமியோ, வங்காளத்தைச் சேர்ந்த பௌத்த அறிஞர் சந்திரகோமியா எழுதியிருப்பார். சந்திர வியாகரணம் அப்படிங்கிற இலக்கண நூலை சந்திர கோமியா அப்படிங்கிற வங்காளத்தை சேர்ந்த பௌத்த அறிஞர் வந்து எழுதியிருப்பார். நெக்ஸ்ட் வந்து காளிதாசரும் வந்து இவர்களுடைய காலத்தில் வந்து நூல்கள் எழுதியிருக்காரு. காளிதாசர் எழுதிய நாடக நூல், சாகுந்தலம், மாளவிகாக்னிமித்திரம், விக்கிரம ஊர்வசியம் வந்து இது எல்லாமே வந்து குப்தர்கள் காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள். இவருடைய மேலும் சில நூல்கள் வந்து மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிதுசம்ஹாரம், இதெல்லாமே வந்து காளிதாசரினுடைய நூல்கள். இந்த 4ம் தான் வந்து குப்தரினுடைய இலக்கிய கலைக்கு, நாடக நூல், சாகுந்தலம், மாளவிகாக்னிமித்திரம், விக்கிரம ஊர்வசியம் வந்து குப்தரினுடைய இலக்கியத்துக்கு வந்து எடுத்துக்காட்டாக வந்து சொல்கிறாங்க. கணிதம், வானவியல், மருத்துவத்திலையும் வந்து சிறந்து விளங்கியிருக்காங்க. பூஜ்ஜியத்தினுடைய கண்டுபிடிப்பும் அதனுடைய பரிமாண வளர்ச்சியான தசம எண் முறையும் வந்து குப்தர்கள் காலத்தில் தான் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்கள் வந்து நவீன காலத்திற்கு விட்டு சென்ற சொத்து அப்படின்னு வந்து சொல்லலாம். பூஜ்ஜியத்தினுடைய கண்டுபிடிப்பும் தசம எண் முறையும். அது மட்டும் இல்லாமல் ஆரியபட்டா, வராகமிகிரர், பிரம்மகுப்தர்லாம் வந்து அக்கால குப்தர் காலத்தில் கணிதவியல் மற்றும் வானவியல் அறிஞர்கள். அதில் ஆரியபட்டர் எழுதிய சூரிய சித்தாந்தா
அப்போ சூரிய சித்தாந்தா என்ற நூல் யாரால் எழுதப்பட்டதுன்னா ஆரியபட்டரால் எழுதப்பட்டது. அதில் வந்து சூரிய சந்திர கிரகணங்களுக்கான உண்மையான காரணத்தை வந்து அவர் கூறியிருப்பார். அது மட்டுமல்லாமல் இவர் வந்து பூமி தனது அச்சில் சுழல்கிறது அப்படிங்கிற உண்மையை அதிகரித்த முதல் இந்திய வானியல் ஆய்வாளரும் வந்து ஆரியபட்டர் தான். தன்வந்திரி அப்படின்னா ஒரு மருத்துவர், மருத்துவத்துறையில் புகழ்பெற்ற அறிஞர். ஆயுர்வேத மருத்துவம் மட்டுமல்ல ஆயுர்வேத மருத்துவத்தில் ஆயுர்வேத மருத்துவத்தில் நிபுணர். சாரக்கர் அப்படின்னா மருத்துவ அறிவியல் அறிஞர். சுஸ்ருதர் அப்படின்னா அறுவை சிகிச்சை செய்முறையை விளக்கிய முதல் இந்தியர் யார் அப்படின்னா வந்து சுஸ்ருதர். அவ்வளோதான். எல்லா கணிதம், வானியல், மருத்துவத்திலையும் சிறந்து விளங்கியிருக்காங்க, இலக்கணத்திலையும் சிறந்து விளங்கியிருக்காங்க, இலக்கியத்திலையும் சிறந்து விளங்கியிருக்காங்க. ஓவியக்கலை, உலோக சிற்பம், பாறை குகைவரை கோயில்கள், கலையும் கட்டிடக்கலையும். மதம் வந்து பௌத்தம், சைவம், வைணவம், உருவ வழிபாடு தொடங்கியது. அஸ்வமேத யாகம் நடந்தது, உடன்கட்டை ஏறும் முறை இருந்தது, பலதார மணமுறை இருந்திருக்கு. உலோக தொழிலும் சுரங்க தொழிலும் தான் குப்தர் காலத்தில் செழிப்புற்று இருந்த தொழில். விவசாயிகளினுடைய நிலைமை பரிதாபமாக இருந்தது. விவசாய தொழில் கிடையாது, உலோக தொழிலும் சுரங்க தொழிலும் தான் குப்தர் காலத்தில் உள்ள தொழில்னு சொல்கிறாங்க. முக்கிய வணிக நகரங்கள் வந்து பாடலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா. மிளகு, தங்கம், செம்பு, இரும்பு, குதிரை, யானைகள் வந்து முக்கிய வணிக பொருட்களாக இருந்திருக்கு. நில வருவாய் தான் வந்து அரசின் முக்கிய வருவாயாக இருந்திருக்கு. அப்போ வணிகர்கள் வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க, சிரேஸ்தி, சார்த்தவாரா. சிரேஸ்தினா ஒரு இடத்தில் வணிகம் செய்தவங்க, சார்த்தவாகானா பல்வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் செய்தவர்கள்.